அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டலினியை எப்படி வேக்கப் பண்றதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குண்டலினி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துறேன். மோஸ்ட் ப்ராபபிலி இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு மட்டும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். குண்டலினிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விதமான பாம்புன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய பெயர்கள் வச்சு அதை சொல்லியிருக்காங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நாடிகள் எல்லாமே சேர்ற அந்த 7 நாடிகள் பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்த தான் இவங்க குறிப்பிடுறாங்க. எப்படி நம்ம பூத கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒளியை வைக்கும் போது அந்த இடத்துல ஒளி குமியும் போது அந்த இடம் எரியுதோ, அதே போல நம்மளோட மனசு ஒரு இடத்துல ஒடுங்கும் போது அந்த இடத்துல நம்மளோட மூச்சு காத்து படும். மூச்சு காத்து படும்போது அந்த இடமும் எரியும். அது எரியிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூச்சுல இருக்கிற ஆக்சிஜன் அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தனிமங்கள் இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த தனிமங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது குண்டலினி வேக்கப் ஆகிறதுக்கான நேரம் ரொம்ப ஷார்ட்டா நமக்கு முடிய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குண்டலினி ஒரே தனிமைகள் ஒரே அளவுல உடம்புல இருக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரே பயிற்சி பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் கிடைக்காது. எல்லாரும் பாத்தீங்கன்னா இவனுக்கு 10 நாள்ல கிடைச்சிருச்சு, அதே பயிற்சி நான் 10 நாள்ல பண்ணா எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியே இதுல வர முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல்வாகு எல்லாமே அவங்களுக்கு மாறும் அவங்க சாப்பிட்ற உணவுல இருந்து. அதனால இந்த உணவு பழக்கத்தை மூலியமா நம்ம மாத்தினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, ஒரு குரு பாத்தீங்கன்னா உங்க குண்டலினியை தொட்டு எழுப்புறாரு அப்படின்னா அவரோட எழுப்பு எது வரைக்கும் முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்கன்னா அவரோட விசுத்தி வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அவரால் எழுப்ப முடியும். அதுக்கு மேல அந்த குண்டலினி சக்தி அவரால் மேல எழுப்பவே முடியாது. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க நெற்றி போட்டுல கொண்டு நாங்க நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு. நெற்றி போட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா குண்டலினியினால, அதாவது ஒருத்தர் தொட்டு எழுப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அந்த காலத்துல சித்தர்கள் வேணா பண்ணியிருக்கலாம், ஆனா அதுக்கான முழு ப்ரூஃப் நம்ம கிடைக்கல. அந்த ஒரே காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா சித்தர்களே வாசி யோகத்தை ஒரு முக்கியமான லெவல்ல சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க வாசி யோகம் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய குண்டலினி நீங்க மேல் எடுத்து கொண்டு போக முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தை பத்தி சொல்லிடுறோம். மூலாதார சக்கரங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆசனவாய் கிட்ட இருக்கு. இந்த சக்கரத்தை பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தர்கள் அங்க ஒரு பாம்பு உறங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன தனிமம் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த பாஸ்பரஸை ஆக்டிவேட் பண்ணணும். பாஸ்பரஸ்ல ஆக்சிஜன் பட்டு அது எரிய ஆரம்பிக்கும். நம்மளோட மூச்சு காத்தை நீங்க அங்க கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் எரிய ஆரம்பிக்கும். இதான் உங்களுக்கான கான்செப்ட். ஆனா எல்லாரோட உடம்புலயும் ஒரே அளவுக்கு பாஸ்பரஸ் இருக்கிறது இல்ல. ஸோ ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது எரியற அளவுக்கு பாஸ்பரஸ் இருக்கிறது இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாஸ்பரஸ் பிளஸ் அயன் இது ரெண்டுமே அதிகமா உள்ள ஃபுட்ஸை நீங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள பாஸ்பரஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு எப்படி என்ன மாதிரி உணவுல என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னாவே போதும். இதை பத்தி உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க உங்களோட பாஸ்பரஸை பாத்தீங்கன்னா அதிகமாக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மூச்சு காத்து பிராணாயாமத்து மூலியமா சுழிமுனையில் நிறுத்தி அந்த இடத்துல மனசை ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அது ஒரே நாள் ஆகாது, இட்ஸ் டேக் அ டைம். இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாஸ்பரஸ் அதிகமாக உள்ள உணவுகள் சாப்பிடுங்க. அயன் சக்தி அதிகமாக உள்ள உணவுகள் சாப்பிடுங்க. அதுக்குன்னு டேப்லெட் எடுக்க வேண்டாம். ஃபுட்டில் இருக்கிறது நேச்சுரல் ஃபுட்ஸா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க, அதை எடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது, முதல்ல நாடி சுத்தி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்க பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது 90 நாளாச்சும் பண்ணும். 90 நாள் நீங்க ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்க நாடி அதாவது உடம்புல இருக்க அத்தனை நாடியுமே சுத்தமாகும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூச்சு காத்தை பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வரணும். கண்ட்ரோலுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வலது நாசியில மூச்சு போயிட்டு இருக்கு. நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இடது நாசி நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா 5 நிமிஷத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூச்சு காத்து இடது நாசியில வர ஆரம்பிக்கும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசை எந்த ஒரு இடத்துல குமிக்கிறோமோ அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட மூச்சு காத்து போய் சேரும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடது நாசில வர ஆரம்பிக்கும். இதான் நீங்க பயிற்சி பண்ணும். ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. அதாவது எந்த நாசில உங்களுக்கு மூச்சு காத்து போகுதோ அதை மாத்துங்க. உட்கார்ந்துட்டே அதுக்காக நீங்க படுத்துட்டு பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா நீங்க இந்த முறையில நீங்க அதை மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குண்டலினி உங்களால வேக்கப் பண்ணவே முடியும். இதே மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்குள்ளார உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மூச்சு காத்தை நீங்க நினைச்ச உடனே முதல்ல 5 நிமிஷம் ஆகுறங்கிறது ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளாரே உங்களால பாத்தீங்கன்னா சுவாசத்தை மாத்த முடியும். உங்களோட சுவாசம் பாத்தீங்கன்னா அதாவது 2 மூக்குலயும் ஒரே மாதிரி காத்து வர மாதிரி நீங்க மாத்தணும். அதான் இப்ப நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நல்லா மூச்சை இழுத்து 2 மூக்குலயுமே ஒன்னா மூச்சு காத்தை இழுத்து மூச்சு விடுமா 2 மூக்குலயும் வர மாதிரி இழுத்துட்டு
உங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்தணும். எங்க ஒருநிலைப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா உங்க மூலாதார சக்கரத்துல ஒருநிலைப்படுத்தணும். அதை நீங்க ஒருநிலைப்படுத்தும் போது உங்க மூச்சு காத்து அந்த இடத்துல போய் படுது அப்படின்னா அந்த இடம் வந்து கண்டினியூவா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரத்துல அந்த இடத்துல உள்ள பாஸ்பரஸ் எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிய ஆரம்பிச்சுன்னா உங்களோட குண்டலினி வேக்கப் ஆகுதுன்னு அர்த்தம். முன்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேக்கின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து அனைத்தையும் தரும் மூலாதார சக்கரன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டு நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மூலாதார சக்கரை எரிய ஆரம்பிச்சுன்னா முதல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கிடைக்கும். அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். மோஸ்ட் ப்ராபர்லி நடக்க போறத முன்னாடியே சொல்ற பவரா தான் அது இருக்குமே. ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பவரோடையே அவங்க அதோட அதுக்கு மேல போக மாட்டாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருக்குன்னா அதை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்பெஷல் பவர் நமக்கு தீர்ந்துதான் போகும். இது வந்து ஒரு விதமான சேவிங்ஸ் மாதிரி தான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், கேட்காதவங்க அதே இந்த வீடியோல கேட்டுக்கோங்க. நம்ம சேவிங்ஸ் மாதிரி அதை நீங்க பயன்படுத்த உங்களை விட்டு குறைஞ்சுதான் போகுமே தவிர அதிகமாகாது. இப்ப நீங்க வந்து ஒரு 6 மாசம் பண்ணி உங்க மூலாதாரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணி அந்த பவர் போயிருச்சுன்னா திருப்பியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே நமக்கு தான் போன திருப்பி மெடிடேஷன் பண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல உங்களுக்கு 6 மாசம் கிடைச்சது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு ஆகும். அந்த டைம் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகும். அதனாலேயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி யோகா வந்து ஸ்டார்டிங் அந்த கிடைக்கிற பவரோடய விட்டுருவாங்க. ஏன்னா திரும்பவும் அவங்களுக்கு அந்த நிலையை அடையவே முடியாத நிலைமை ஏறும். அதனால எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பவர் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தாதீங்க. அதை எக்காரணத்தை கொண்டு அதை யூஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்த சக்கராஸ்க்கு போயிருங்க. எல்லாருமே வந்து ஒரு சக்கரால ஒரு சக்தி கிடைச்சுன்னா அதோடய நின்றுவோம். அதுக்கு அடுத்த லெவல் போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பயன் கிடைக்குமே. அடுத்த லெவல் சக்கராஸ்க்கு போக போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சக்கராஸ்க்கு நீங்க போறீங்க, எனக்கு வந்து பண்ணா சுவாதிஷ்டம் போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் டிரைவ் நல்லா ஒர்க் ஆகுமே தவிர ஸ்பெஷல் பவர் சொல்ற அளவுக்கு பெருசா உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் கொஞ்சம் பாருங்க. அப்ப ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க போக போக சுத்தமா ஸ்பெஷல் பவரே உங்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூலாதாரத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்த உங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கம்மியாயிட்டே வரும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை முழுசா கொண்டு வந்து உங்க தலையோட உச்சில நீங்க நிறுத்துறீங்க, அப்புறம் சகராசத்துக்கு நிறுத்துறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரான் இருக்கு. நியூட்ரான்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. இப்ப நீங்க இந்த உங்களோட இந்த சக்தியை கொண்டு நீங்க அங்க நிறுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த நியூட்ரானோட கலக்கும் போது அது வந்து ஒரு விதமான தண்ணி மாதிரி உங்களுக்கு வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணி எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு வந்து தலையில கங்கை நீர் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வெளியே தெரியாது. அந்த நீர் வந்து உங்க உள்ளுக்குள்ளதான் உங்களுக்கு வரும். உள்ளுக்குள்ள வராதுங்க எந்த வழியா வரும்னு கேட்டீங்கன்னா உங்களோட உள்நாக்கு வழியா உங்க வயிற்றுல விழுந்து அது அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வாசி யோகத்து மூலியமா உங்களோட நாக்கை வந்து உள்ள இழுத்து அந்த நாக்கு மூலியமா அந்த அமிர்தத்தை வந்து நீங்க ருசிச்சு குடிக்க ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா சகஸ்காரம் நீங்க தொடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிங்கிற ஒரு எண்ணமே உங்களை விட்டு போயிருக்குமே, அப்ப நீங்க அதை தான் உணவா எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒளி வடிவை அடைய ஆரம்பிக்கும். உங்க உடம்பு காய கல்பமாகும். உங்க உடம்புக்கு அழிவில்லாத தன்மை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி வந்து ப்ராப்பரா அதாவது குரு ஏதாவது தொட்டு எழுப்புற மாதிரி இறைச்சிருக்காங்களா கொஞ்சம் தேடி பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எழுப்புறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் மெத்தட் தான் பண்றாங்க. அதாவது அவங்க உடம்புல இருக்க காந்த சக்தி நம்ம உடம்புக்கு ஏத்துறாங்களே தவிர குண்டலினியை வேக்கப் பண்றதில்ல. இதை விட ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா குண்டலினி வந்து யாருனாலுமே வந்து பாத்தீங்கன்னா விசுதி தாண்டி மேலே கொண்டு கொடுக்க முடியாது. யார் என்னென்ன ட்ரை பண்ணாலுமே விசுதி வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து குண்டலினி கொடுக்கவே முடியும், அதுக்கு மேல கொண்டு வர முடியாது. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்னிஜ சக்கரத்துக்கிட்ட கொண்டு நிறுத்துறோம், உங்களோட நெற்றிக்கண் கிட்ட நிறுத்துறோம், உங்க குண்டலினியை வந்து நெற்றிக்கண்ணை நிறுத்தி உங்களோட நெற்றிக்கண்ணை ஓபன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நடக்காது. நீங்க வந்து நெற்றிக்கண்ணை வந்து நீங்க தான் ஓபன் பண்ணியாகணும். அந்த இடத்துல காந்த சக்தி வேணா கொடுக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல சில வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்க உடம்புல பிராண சக்தி தான் அதிகமாக தவிர உங்களோட 3வது கண் வந்து உடனே உங்களால இதனால வெளிப்படையாது. முதல்ல அதை தெளிவாய்க்கோங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா யாராவது ஏத்துறாங்கன்னா கரெக்டா விசுதி வரைக்கும் உங்களுக்கு ஏத்தி விடுறாங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரான வாசி யோகம் பண்ணி மேலே ஏத்துங்க. இல்ல எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கல அப்படின்னா நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு அந்த ஃபுட்ஸ் வந்து தகுந்த மாதிரி நீங்க கரெக்டா எடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா போதும்.
அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த பயிற்சி பண்ணாவே உங்களுக்கு போதும், ஆட்டோமேட்டிக்கா குண்டலினி உங்களுக்கு மேல ஆரம்பிக்கும். அதுல இருந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போனீங்கன்னாவே சக்சஸ் அடைய முடியும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் நீட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம உடம்ப பொறுத்தளவுக்கு பஞ்சபூதங்களால் ஆனதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த உலகமும் தான். ஸோ அந்த பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட தனிமங்களும் இருக்கும். அந்த தனிமங்கள் என்னென்னு சொல்றேன், அதுக்குண்டான பஞ்சபூதங்களும் சொல்றோம், அதுக்குண்டான கடவுளையும் சொல்றோம். அடுத்தது அந்த பொருள் எங்கெங்க இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம், அது உங்களுக்கு அங்க அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இதோட கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மா. அடுத்தது நீர், அடர் ஹைட்ரஜன் ஆக்சைடு. இதோட கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன். அடுத்தது நெருப்பு, அடர் ஆக்சிஜன். இதோட கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன். அடுத்தது காற்று, அயோடின் டை ஆக்சைடு, மகேஸ்வரன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம், அடர் நைட்ரஜன் ஆக்சைடு பாஸ்பரஸ், அதாவது சதாசிவன். அப்புறம் விநாயகர். இதுக்கான மூல மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமசிவாயா தான். ஏன்னா நமசிவாயாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கினது. இதெல்லாம் இப்ப எங்க அதிகமா இருக்குங்கிறத பத்தி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்ப நைட்ரஜன் உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல அதிகமா இருக்குது. அயோடின் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட தைராய்டுல இருக்கு. ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட அட்ரினல்ல இருக்குது. கார்பன் எடுத்தீங்கன்னா நம்மளோட உங்களோட இனப்பெருக்க சுரப்பில உங்களுக்கு அது இருக்கிற மாதிரி இருக்கும். குண்டலினி வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாஸ்பரஸ் வந்து உங்களோட குண்டலினி சொல்லக்கூடிய மூலாதாரத்துல இருக்குது. அந்த இடத்துல அதிகமா இருக்கு. எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன பயிற்சி பண்ண போறீங்களோ, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூலாதாரத்தை உங்களுக்கு வேக்கப் பண்றதால அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் உணவை எடுத்துக்கோங்க. அது நாங்க பண்ணிட்டோம், அடுத்த லெவல் நாங்க போறோம் அப்படின்னீங்கன்னா சுவாதிஷ்டம் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் அதிகமான உணவை நீங்க எடுக்க ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மணிமுருகம் போறீங்கன்னா ஹைட்ரஜன் உள்ள உணவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வனாதம் போனீங்கன்னா அயோடின், அடுத்து நைட்ரஜன். இப்படி ஒவ்வொன்றா நீங்க அதிகப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகஸ்கர சக்கரத்துல வந்து நியூட்ரான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நம்மளோட வாசகர்கள் கூட இதை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறோம். ஏன்னா ஆக்சுவலி இது நாங்களே எடுத்து வச்சு எங்களால் அது சரியா ஒரு இது பண்ண முடியல அர்த்தம். நம்மள வந்து பாத்தீங்கன்னா சிவசக்தி தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டா நம்ம உடம்புல வந்து பாதி வந்து சிவனும் பாதி வந்து சக்தி இருக்குங்கிறது மாதிரி நமக்கு ஒரு கருத்து வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சகஸ்கர சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாங்கிறவர் வந்து பண்ணா ஒரு ஒளி வடிவில் உள்ளவர். அவருக்கு வந்து எதுவுமே இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சக்திகளை தான் அக்ரேட் பண்ணும். ஒன்னு வந்து புரோட்டான், ஒன்னு வந்து எலக்ட்ரான். புரோட்டானுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவனையும் குறிக்கும், எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா சக்தியை குறிக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டானுங்கிறது நம்மளோட மனசை குறிக்கிறது, சக்திங்கிறது பிரபஞ்சத்தோட அந்த வலிமையான சக்தியை குறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூணும் கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சகஸ்கர சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணவே முடியும். இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு போதும். அதாவது நியூட்ரானுங்கிறது பரமாத்மா, புரோட்டானுங்கிறது சிவன், எலக்ட்ரான் சக்தி. மூணுமே நம்ம உடம்புல சேரும்போது நம்ம உடம்புல வந்து பண்ணா சகஸ்கரம் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த நிலைமை நம்ம வரும்போது நம்மளும் கடவுளோட நிலையை அடைய முடியும். இதுதான் சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன வழி. இதான் வந்து குண்டலினி வந்து நாங்க இதுவரை கண்டுபிடிச்சது. இதை நாங்க உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். மிக்க நன்றி. இதுல இருந்து சந்தேகனாலும் நீங்க என்கிட்ட